ஹலோ மக்களே, வெல்கம் டு மாம்ஸ் ஹெல்தி அண்ட் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுக்காய் முட்டை குருமா செய்ய போகிறோம். வாங்க குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டேஸ்டியாகவும் ரொம்ப இது ஹெல்த்தியான ஃபுட்டு, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் அதில் 2 பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு போட்டு அது வெடித்த உடனே அதுக்கப்புறமா வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினோடனே திரும்ப தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினோம்னா தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஸோ உப்பு போட்டு வதக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் சமமான அளவில் எடுத்து அது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு அந்த நல்லா வதங்கின வெங்காயம் தக்காளியில் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு பச்சை வாசனை நல்லா போகுதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை முதல்ல போட்டோம்னாக்க ஒரு மாதிரி எண்ணெயில் பொரிஞ்சு இது மாதிரி இருக்கும். அதனால் அப்புறமா கூட போட்டு வதக்கலாம். அப்புறம் எல்லா காய்கறிகளையும் ஒன்றாவே போட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா காய்கறிகள் வந்து சீக்கிரமாகவே வெந்து போயிடாது போட்டிருக்க நம்ம காய்கறிகள் எல்லாமே. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே வதக்கினாவே போதும். ரொம்ப அதிகமாக வதங்கணும் அப்படின்றது இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 3 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுங்க. போட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுடுங்க. அந்த இஞ்சி பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கொண்டு கலக்கி ஊற்றுங்க. நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சோம்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காவை கொஞ்சம் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா தேங்காவை அதில் அரைச்சி ஊற்றுறோம். தேங்காய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஜாரில் கழுவி ஊற்றிடுங்க. ஏன்னா ரொம்ப உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் பிடிக்குமோ அந்தளவுக்கு வச்சுங்க. ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. ஓரளவு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இது பண்ணுங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு முட்டையை அழகாக உடச்சி ஊற்றி, நான் கொஞ்சம் நடுவில் ஊற்றினேன், நீங்கள் கார்னரில் அப்படியே ரவுண்டாக அழகாக ஊற்றிடுங்க. தனித்தனியாக வர்ற மாதிரி உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையை ஊற்றி விட்டுடுங்க. ஊற்றி விட்டுட்டு அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். அழகாக மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி எடுத்து பார்த்திங்கன்னா முட்டை நல்லாவே வெந்திருக்கும். அதுக்கப்புறமா பொறுமையாக முட்டை உடஞ்சிராமல் ஒன்றா எடுத்து அழகாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு உடஞ்சிராமல் ரொம்ப கலக்காமல் அழகாக திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் போதும். நம்ம ரொம்ப நேரம் மூடி வச்சு கொதிக்கணும் இல்லை, ஒரு 5 மினிட்ஸில் முட்டை வெந்துடும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்து கொத்தமல்லியை நல்லா தூவி விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான கூட்டுக்காய் முட்டை குழம்பு ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.